டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி அரசின் மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. எம்எல்ஏக்களுக்குள் பிளவு இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகவே வாக்கெடுப்பு கோரியதாக அரவிந்த் கெஜ்ரிவால் விளக்கம். INSAT-3 DS செயற்கைக்கோளுடன் இன்று மாலை விண்ணில் பாய்கிறது GSLV F-14 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு உரிமைகளை மீட்க மு க ஸ்டாலினின் குரல் என்ற பரப்புரை கூட்டத்தை தொடங்கியது திமுக. மத்திய பாஜக அரசு தென் மாநிலங்களை திட்டமிட்டு வஞ்சிப்பதாக நெல்லையில் கனிமொழி பேச்சு. தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதனால் இன்று நாம் பழிவாங்கப்படுகிறோம். டெல்லியில் இன்று தொடங்குகிறது பாஜக தேசிய கவுன்சில் கூட்டம். மக்களவைத் தேர்தல் பணிகள் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் உரிமை தொகை. கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. இந்த 1000 ரூபாய் வாங்குறவங்க கொஞ்சம் பேர் வாங்குறீங்கல்ல, நிறைய பேருக்கு கொடுக்கல. நாங்க வீட்டுல இருந்து கொடுக்கறோம்னு நினைச்சுக்காதீங்க. திமுக வீட்டுல இருந்து கொடுக்கல. கொடுத்தவங்க யாருக்கும் நிறுத்த முடியாது. எடப்பாடி வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பார். கேட்ட தொகுதிகளை கொடுக்காவிட்டாலும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற மாட்டோம். கோவையில் மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ பேட்டி. அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் வரக்கூடிய 20ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 21வது முறையாக காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் மீண்டும் செயல்பட அனுமதி வழங்கியது வருமான வரித்துறை தீர்ப்பாயம். வங்கிக் கணக்கு முடக்கம் தொடர்பாக காங்கிரஸ் குற்றம் சாட்டிய 1 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை. உரிய அனுமதி பெற்றது மேகதாது அணை கட்டக்கூடிய பணி தொடங்கும் என்று கர்நாடக பட்ஜெட்டில் அறிவிப்பு. கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சட்டப்பேரவையில் தீர்மானம் தாக்கல். பிற்படுத்தப்பட்டோருக்கான கல்வி வேலைவாய்ப்பு குறித்து சிறப்பு கவனம் செலுத்த திட்டம். பீகாரின் பகல்பூர் பகுதியில் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே மோதல். ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்ட நிலையில் போலீசார் குவிப்பு. ஆந்திர பிரதேசத்தின் நெல்லூர் மாவட்டத்தில் பரவக்கூடிய பறவை காய்ச்சல். 1000 கோழிகள் அளிக்கப்பட்டதுடன் குறிப்பிட்ட பகுதியில் இறைச்சி விற்பனைக்கு 3 நாட்களுக்கு தடை. காவிரி கடைமடை பகுதிகளில் நீரின்றி கருகும் நிலையில் நெற்பயிர்கள். இரவு முழுவதும் விழித்திருந்து மோட்டார் மூலமாக தண்ணீர் இறைத்த விவசாயிகள். பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கிச் சேவை மார்ச் 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஃபாஸ்டாக் சேவையையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை தீவிரமாக எதிர்த்து வந்த அலெக்சி நவால்னி சிறையில் திடீர் மரணம். புதின் தான் காரணம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பகிரங்க குற்றச்சாட்டு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகளை வீழ்த்தி தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வின் சாதனை. முரளிதரனுக்கு பிறகு குறைந்த போட்டிகளில் மைல்கல்லை எட்டி பிடித்தவர் என்ற சிறப்பையும் பெற்றார். மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து பாதியிலேயே விலகினார் அஸ்வின். தாயாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அஸ்வின் சென்னை திரும்பியதாக BCCI தகவல். மேட்டுப்பாளையம் அருகே ஆற்றில் நிகழக்கூடிய உயிரிழப்புகள் தொடர்பான சர்ச்சை கருத்துக்கு இயக்குநர் பாக்கியராஜ் விளக்கம். 40 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்கள் சொன்னதையே தெரிவித்ததாக வீடியோ பதிவு. இது போலீஸை எந்த விதத்திலும் நான் சம்மந்தப்படுத்தி சொல்லல. அப்படி ஒரு தப்பு நடந்துதான் அங்க போனப்போ எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது 40 வருஷத்துக்கு முன்னால.
கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்திற்கு அமரம் நின்று பெயர் சூட்டல். சிவகார்த்திகேயன் பிறந்தநாளை ஒட்டி டீசரை வெளியிட்டது படக்குழு. இன்சாட் 3DS செயற்கைக்கோளுடன் GSLV F-14 ராக்கெட் இன்று மாலை 5:35 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல் வழங்குவதற்காக அதிநவீன இன்சாட் 3DS என்னும் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இது GSLV F-14 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து இன்று மாலை விண்ணில் ஏவப்படுகிறது. ராக்கெட் ஏவுதலுக்கான 27.5 மணி நேர கவுண்டவுன் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் தொடங்கியது. ராக்கெட்டை ஏவுவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மொத்தம் 2275 கிலோ எடை கொண்ட இன்சாட் 3DS செயற்கைக்கோளில் 6 இமேஜிங் சேனல்கள் உட்பட 25 விதமான ஆய்வுக்கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை புவியின் பருவநிலை மாறுபாடுகளை துல்லியமாக கண்காணித்து வானிலை தகவல்களை நிகழ்நேரத்தில் வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் 34,000 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்படவிருப்பதாகவும் இதன் மூலமாக சென்னையில் பெருமழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து தேவையான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சேட்டலைட் எய்டட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அப்படின்னு, அதாவது இப்போ கடல்ல கப்பல் காணாம போயிடுச்சு அல்லது விமானம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அதில் ஒரு டிரான்ஸ்பாண்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. அது எப்பவுமே சமிக்கை அமைச்சிட்டே இருக்கும். அதை கண்காணித்து தொலைஞ்சி போனது எங்கே இருக்குது, ஆபத்தில் சிக்கியிருக்கிறது எங்கே இருக்குது என்று கண்டுபிடித்து அதை அதில் இருக்கிறவங்கள பாதுகாப்பதற்கு உதவுவதற்கான கருவிகள். இப்படி 4 விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கு. போதுமான அளவு அதில் எரிபொருள் இருந்தால் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் இது பணி செய்யும். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் தொடங்கியுள்ளன. நெல்லையில் உரையாற்றிய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் மத்திய அரசால் பழிவாங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக 3 நாட்களுக்கு பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த வகையில் நேற்று நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, கடலூர், சிவகங்கை, ஸ்ரீபெரும்புதூர், கடலூர், ஈரோடு, நாமக்கல், திருவண்ணாமலை ஆகிய 11 நாடாளுமன்ற தொகுதிகளில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நெல்லையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய திமுக MP கனிமொழி மத்திய அரசு கொண்டு வரும் ஒவ்வொரு மசோதாவிலும் மாநில அரசின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக விமர்சித்தார். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நாள், இந்திய நாடு வெற்றி பெறும் நாள் என்றும் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தும் ஏன் அது வளர்ச்சி பெறாத மாநிலமாக இருக்கிறது என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும் கனிமொழி கேட்டுக்கொண்டார். தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதனால் இன்று நாம் பழிவாங்கப்படுகிறோம். கஷ்டப்படுது, கொஞ்சம் கூடு, உதவி செய் என்றால் தமிழர்கள் என்றுமே அதற்கு தயங்க மாட்டார்கள். ஆனா உன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் நான் ஜிஎஸ்டின்னு சொல்லி பிடுங்கிட்டு போய் யூபிக்கு கொடுப்பேன், மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பேன், உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் என்றால் அது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நாம் கேட்க வேண்டும். இந்த கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஜிஎஸ்டியால் 20,000 கோடி ரூபாய் நிதி இழப்பு தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். அதற்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீட்டை கூட கடந்த வருடத்தோடு 2022 ஜூன் மாதத்தோடு நிறுத்திவிட்ட காரணத்தால் இந்த ஒரே ஒரு அம்சத்திலே மட்டும் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய நிதி இழப்பை சுமந்திருக்கிறது என்று சொன்னால் 20,000 கோடி ரூபாய் நாம் இன்றைக்கு நிதி இழப்பினை ஜிஎஸ்டியிலே இழந்திருக்கிறோம். இதேபோன்று விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியும், நாமக்கல்லில் தமிழச்சி தங்கபாண்டியன் MP, கடலூரில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், சிவசங்கர், ஈரோட்டில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது குறித்து எடுத்துரைத்தனர். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார். நான் அவரை கேட்ப விரும்புவதெல்லாம், இந்த 12 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டுக்கு மோடி செய்தது என்ன? அவரால் தமிழ் மக்கள் பெற்ற வளர்ச்சி என்ன? இந்தியாவுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால்
இன்று முதல் இன்னும் 60 நாள் தான் இருக்கு. நான் தேதியை நானே அறிவிச்சிட்டு போறேன். ஏப்ரல் 16 தான் தமிழ்நாட்டில் தேர்தல். இன்னும் இந்த 60 நாட்களுக்குள் தயாராகுங்கள். இப்ப மகளிர் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் தான் மகளிர் ஓட்டுனாங்க. இப்ப மகளிர் ஓட்டு நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவருடைய இங்கே சட்டம் போடுகிறார். குஜராத்திலே சைக்ளோன் என்றவுடன் ஹெலிகாப்டரிலே பறந்து சென்று பார்த்த பிரதமர் மோடி 1000 கோடி ரூபாயை உடனடியாக அதற்கு வழங்கிய மோடி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சென்று மாண்புமிகு ஐயா திரு டி.ஆர். பாலு அவருடைய தலைமையிலே சென்று உள்துறை அமைச்சரை சென்று சந்தித்து மனு கொடுத்தோம். ஜனவரியிலே ஏதாவது எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். இப்பொழுது வரை 1 பைசா கூட நமக்கு வரவில்லை. இது தமிழ்நாட்டு மீது நடத்தப்படுகின்ற நயவஞ்சகம் இல்லையா? நம்மை நேருக்கு நேர் அவர்களால் எதிர்க்க முடியவில்லை என்று சொன்னா அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் எது தெரியுமா? இன்கம் டாக்ஸ், சிபிஐ, அமலாக்கத்துறை, இடி. இதுக்கெல்லாம் பயந்தவங்களா நாம? ஜனநாயகம் நீடிக்குமா நீடிக்காதா? பன்முகத்தன்மையும் மாநில உரிமைகளும் உயிர்ப்போடு இருக்குமா இருக்காதா என்பதை நிலைநாட்டக்கூடிய தேர்தல் தான் நடைபெற இருக்கின்ற 2024 தேர்தல். தொடர்ந்து இன்று திருச்சி, திருப்பூர், அரக்கோணம், மதுரை உள்ளிட்ட 12 தொகுதிகளில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனும், ராமநாதபுரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர்.